Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீனை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஆன்லைனில் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாதுன்னா லாஸ்ட் சீனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதிலே சேட் பண்ணலாம், மெசேஜை வந்து ரீட் பண்ணலாம். உங்களோட லாஸ்ட் சீனும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் சீன் இருந்ததோ அதே லாஸ்ட் சீன் தான் காட்டும். லாஸ்ட் சீன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் 24 hours ஆன்லைனில் இருந்தாலும் கூட லாஸ்ட் சீன் அதே தான் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சர்ச் பாரில் டைரக்ட் சேட்டுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுமே இந்த பேஜில் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஓவர்லே பெர்மிஷன், எனபிள் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு எனபிள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் டைரக்ட் சேட் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் அலோவ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஓவர்லே பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் டைரக்ட் சாட் ஆப்ஷனை எனபிள் பண்ணலாம். இந்த பேஜ்லேயே வாட்ஸ்அப்பும் எனபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு பெர்மிஷன்லாம் கொடுத்த அப்புறமா கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆரோவை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எனபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எனபிள் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் எனபிளாக இருக்கிறதுனால நீங்கள் இன்ஸ்டாகிராமையும் ஓப்பன் பண்ணாமலே சேட் பண்ணலாம், மெசேஜையும் ரீட் பண்ணலாம். உங்களோட லாஸ்ட் சீன் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல தான் வரும். அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணலாம் அல்லது சேட் பண்ணலாம். லாஸ்ட் சீன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.